அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ்குள்ள போகும் பொழுது, சில தவறான உபதேசத்துக்குள்ள, சில தவறான வழி நடத்துறதுக்குள்ள போகும் பொழுது என்னன்னா, தேவனுடைய வருகை தாமதிக்குது, தேவனுடைய ரகசிய வருகை தாமதிக்குது, 2ஆம் வருகை தாமதிக்குதுன்னு சொல்லி அவங்களுடைய எண்ணங்கள் என்னவானா, இந்த மாதிரி ஒரு இந்த இன்ஃபுளுன்சிவான இந்த தாட்ஸ் எல்லாம் உள்ள போறதுனால என்ன நடக்கும்னா, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சு 2000 வருஷம் ஆச்சு ஆண்டவர் வந்து ஏன் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால என்ன நடக்கும்னா, இவங்க தங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, முதன்மையான வைக்க வேண்டிய பரிசுத்தத்தை விட்டு இந்த அநீதியின் வாழ்க்கையை பின்பற்றி பொருளை பார்த்து அவங்களை போல இவங்களும் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. எப்படின்னா, இவங்க பாவத்தை செய்து கொண்டிருக்கிற இந்த மனிதர்களை பார்த்து பரிசுத்தமாய் வாழ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாவத்தின் பின்பதாக செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில உல்லாசமா இருக்கிறதை பார்த்து இவங்க இதுதான் கரெக்டான ஒரு வாழ்க்கையா இருக்குன்னு நினைச்சிட்டு இவங்க பரிசுத்தத்தை இழந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதை